I welcome you to learn English. நான் சென்னைக்கு செல்கிறேன். இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லுங்கள். கீழே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த சென்டென்ஸ் வரும். ஸோ எந்த வேர்டுக்கு அப்புறம் எந்த வேர்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வாக்கியத்தில் நான் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ ஆன்சரில் பாருங்கள், இங்கிலீஷில் ஐ அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, சென்னைக்கு அப்படின்னு வந்துருச்சு. பட் இங்கே வேர்ப் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேட்டர்ன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் சென்டென்ஸ் பேட்டர்னில் சப்ஜெக்ட் வேர்ப் மட்டும்தான் வரும். ஸோ செகண்ட் பிளேஸ் வேர்பு தான் இருக்கும் இங்கிலீஷ் சென்டென்சஸில். ஸோ தமிழ் சென்டென்ஸ் மாதிரியே இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ். நாங்கள் நாளை கோயிலுக்கு போவோம். கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். வேறு வேர்ட்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. எல்லா வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் ட்ரான்ஸ்லேட் திஸ் சென்டென்ஸ். நாங்கள் நாளை கோயிலுக்கு போவோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாங்கள் நாளை கோயிலுக்கு போவோம். We will go to temple tomorrow. சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இந்த சென்டென்ஸ். வில் ஷால் வந்துச்சுனாலே ஃபியூச்சர் டென்ஸ். நீங்கள் நேற்று எங்கே சென்றீர்கள்? கொடுத்துருக்கிற வார்த்தைகளை சரியான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸ் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் நேற்று எங்கே போனீங்க? Where did you go yesterday? இந்த சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. முக்கியமான ரூல், டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். இந்த திரைப்படம் நன்றாக இல்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை கரெக்டான ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேறு மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். பட் இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுதான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும். திஸ் மூவி இஸ் நாட் நைஸ். இதுவே திஸ் இஸ் நாட் எ நைஸ் மூவி அப்படின்னு நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். பட் நான் இங்கே கொடுக்கல. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது. அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க. மீ யூ ஆஃப்டர் கால் ஈட்டிங். ஓகே, இந்த சென்டென்ஸ் எந்த வார்த்தையில் ஆரம்பிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு வேர்டு கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அந்த சென்டென்ஸ் ஈஸியாக நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். யூ கால் மீ ஆஃப்டர் ஈட்டிங். ஓகே, இதை ஆஃப்டர் ஈட்டிங் யூ கால் மீ அப்படியும் சொல்லலாம். இந்த பாடல் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. லிசன் குட் திஸ் டு சாங் இஸ். ஈஸியான சென்டென்ஸ், ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் சாங் இஸ் குட் டு லிசன். டு லிசன் அப்படின்னா கேட்பதற்கு அப்படின்னு அர்த்தம். லிசன் அப்படின்னா கேள், ஓகே, கவனி அப்படின்னு அர்த்தம். டு லிசன் அப்படின்னா கேட்பதற்கு, கவனிப்பதற்கு. திஸ் சாங் இஸ் குட் டு லிசன். யார் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இந்த கேள்வியை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ கொஸ்டின் வேர்ட் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். WH கொஸ்டின்ஸ், வாட், வென், விச், ஹூ, வேர், ஒய், இது எல்லாமே WH டைப் கொஸ்டின் வேர்ட்ஸ். ஸோ யார் உன்னிடம் பேசிக்கொண்டிருப்பது? யார் அப்படிங்கிறதுக்கு ஹூ. பேசிக்கொண்டிருப்பது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கும். ஹூ இஸ் டாக்கிங் வித் யூ. ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத, அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறத குறிக்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்ப் வரும். இது காமனாக மேக்ஸிமம் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இந்த எக்ஸசைஸில் பண்ண மாதிரியே உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் நீங்களாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி தமிழில் சொல்லி அதை இங்கிலீஷில் எழுதி அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம்.
Thanks for watching and thanks for your valuable comments.